நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு மிக மிக முக்கியம். அலர்ஜி தொந்தரவு, தொண்டை பகுதி, கால்சியம் தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி, மன அழுத்தம், சிறிது கவனம். அதே சமயம் டக்கு டக்குன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரன் மருத்துவத்துறையில், மீடியா துறையில், கலைத்துறையில், டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவர்களை டக்கென்று உயர்த்திவிடும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு தொழில் மாற்றத்தை ஏற்படும். சாதாரண நிலவில் இருந்தவர்கள் பெரிய லெவலுக்கு சந்தோஷமாக போவார்கள். மன அழுத்தத்துடன் வாழ்ந்திருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகளை வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்வது சிம்மமாக இருக்க வேண்டும். வெளியிடம் கன்ஃபார்மாக நல்லது நடக்கும். தொழிலிடத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை உணர்ந்து கொண்டு அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதனால் அது சரியாகும். வேற்று மதத்தினரால் நன்மைகள் காணப்பட்டாலும் அவர்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி மாட்டிக்கொண்டு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகத்துக்கு செல்கிறேன் என்று போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இன்னொரு உத்தியோகமோ இன்னொரு தொழிலோ ஆரம்பித்த பிறகு இருக்கிறதை விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதம். பெற்றோர் பெரியோர் பெரும் பொறுப்புகளுக்கும் பெரும் பண வரவுக்கும் கிடைக்கக்கூடிய ரீதி கண்டிப்பாக சிம்மத்துக்கு ஏற்படும். புதனை சரண்டராகிறது. புதனை பிடித்து கொண்டாலே இந்த தை மாதத்தில் நல்லதுகள் நடக்கும். வெள்ளை கொடியை எல்லா இடத்திலும் காட்டுவதும் 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும்.